ஸ்ரீகாந்த் கருணேஷ், தமிழ்நாட்டின் மீது ஒரு பக்கம் ஒடிசாவில் போய் கடுமையான விமர்சனம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலேயே ஆன்மீக இந்த சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு முரண்பாடோட இந்த தேர்தல் பயணத்தை அவர் நடத்துகிறாரு. இதில் ஒரு அரசியல் இருக்குது, மத அரசியல் இருக்குது. அவர் தனிப்பட்ட முறையில் தியானம் பண்ணுறதை யாரும் தடுக்கலை. ஆனால் அதை ஒரு தேர்தல் அதாவது விதிமுறைகள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதை பண்ணுறாருன்னு சொல்கிறார். நண்பர் சுக்னா திவாகர் அவர்கள் பேசினது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவர் பத்திரிகையாளருங்கிற போர்வேல அவர் நிறைய எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை மட்டும் பதிவு செய்திருக்கிறார். சார்பு கருத்துக்களையும் சேர்த்து சொல்லியிருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். முதல் விஷயம், அதில் மிக குறிப்பாக சொல்லப்போனால் நான் அதில் அவருக்கு பதில் சொல்லணும்னு நினச்சது ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வத்தை வழிபடுவதற்கு தன்னுடைய விருப்பப்பட்ட இடத்துல வழிபடுறதுக்கு உரிமை இல்லையா இந்தியாவில்? மோடிங்கிறது ஒரு மனிதன் தானே. அவர் தான் எந்த கோயிலுக்கு போகணுங்கிற முடிவு அது ஏன் தமிழ்நாட்டு கோயிலை தேர்ந்தெடுக்கிறாருன்னு கேட்குறாங்க. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கான்னு கேட்குறாங்க. இது மாதிரியெல்லாம் பேசுகிறது இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இது ஒரே நாடுங்கிறோம். இது ஏன் இப்போ தமிழ்நாட்டு கோயில் நீங்கள் ஏன் அதை ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறீங்க? அப்போ வடநாட்டில் இருங்க வரதுன்னா விசா வாங்கணுமா நாங்கள்? அது எப்படி தமிழ்நாட்டு கோயில்? அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு ஏன் நோக்கம் கற்பிக்கிறீங்க? அதே மாதிரி அடுத்தது ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டாருங்கிட்ட புல்லரிச்சு போச்சு எனக்கு கேட்டோன்னா. அவர் சொன்னது என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஓய்வெடுக்க வேண்டியதென்றால் வீட்டில் இருந்து ஓய்வெடுக்க வேண்டியது, வீட்டில் இருந்து தியானம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. அவர் வெளியில் போய் ஏன் இதை விளம்பரத்துக்காக பண்ணுறாருன்னு. இதே கேள்வி மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டிருக்க வேண்டியதுன்னா, ஓய்வெடுக்க வேண்டியதுன்னா எதுக்கு வெளியில் போய் என்ன பண்ண போகிற, தூங்க தானே போகிறேன்னு. ஏன் நீங்க போய் கொடைக்கானல் போறீங்க, கோல்ஃப் விளையாடுறீங்க? பாருங்க, 6 கட்ட தேர்தல் முடித்து ஒரு மனிதர் அமைதிக்காக நான் போகிறேன். தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது அதுதான் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது இங்க தேர்தலே இல்லையே. அவர் போய் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் போய் ஓய்வெடுத்தார். ஏதாவது ஒரு கட்டம் மிச்சம் இருந்துச்சா என்ன? நீங்க சொல்ற கம்பாரிசன் எதுவுமே பொருந்தாத கம்பாரிசனா இருக்கு. இல்ல தேர்தல் அடுத்த கட்டங்கள்லாம் இருக்குதானே. இல்ல அது தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தி கூட்டணி எல்லா இடத்துலயும் தானே போட்டி போடுறாங்க. மத்த தலைவர்கள் போனாங்க, இவரை கூப்பிடல. ஏன்னா இவங்க சனாதனத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததனால ஒரு தனியாக ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறதுக்கும் நீங்க இந்த இடத்துல விவேகானந்தர் பாறை அப்படின்னு அதை ஒரு தியானம் என்று அதை நீங்க மதத்தையும் அரசியலையும் ஒன்றிணைக்கிறீங்க. அவருக்கு அமைதி கொடைக்கானல்ல கோல்ஃப் மைதானத்துல, எங்களுக்கு அமைதி கன்னியாகுமரி பாறையில. யாருக்கு அமைதி எங்க வருங்கிறது அவங்கவங்க முடிவு பண்ணுவாங்களா? நீங்க முடிவு பண்ணுவீங்களா? நான் முடிவு பண்ணுவேன்? யாருமே முடிவு பண்ண முடியாது. ஆனா எலெக்ஷன் கமிஷனுடைய விதிமீறல்களை வருது அப்படின்னு காங்கிரஸ் புகார் கொடுக்கறாங்க. எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் நடத்துதுங்களா, அதிகாரிகள் நடத்துறாங்களா? அவங்க முடிவு எடுப்பாங்க. இவங்க புகார் தானே கொடுக்குறாங்க. புகார் சொன்னாலே குற்றவாளி ஆகிட முடியுமா என்ன? அது எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, எவ்வளவு தூரம் அறிவுபூர்வம் இருக்கு. இந்த முறை இங்க அப்படிங்கிறது இது எல்லாமே ஆன்மீகத்துடைய ஒரு குறியீடு. இந்த குறியீடை நீங்க தேர்தலுடைய விதிமுறைகளை வச்சுக்கிட்டே செய்யறீங்க. இப்ப நீங்க உடனே வந்தீங்கல்ல, தமிழ்நாட்டு சிஎம் அங்க போறாருன்னு. தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சா என்ன? இந்தியா முழுக்க தேர்தல் இல்ல. ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்தி கூட்டணி தலைவர்கள் மட்டும் இல்ல, எங்களுடைய பாஜக இருக்கிற 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனாங்க. ஆனா எந்த திமுக தலைவரையும் இந்தி கூட்டணி கூப்பிடவே இல்ல. போனா வரக்கூடிய 30-40 சீட்டு வராத போயிடும். அதனால அவங்க முழு ஓய்வுல இருந்தாங்க. அதனால காரணம் சொல்றேன், அவங்க யாரும் கூப்பிடல. அதனால ஓய்வுல இருந்தாங்க. அஃபென்ஸ் பண்றதுதான் உங்க கட்சிக்கான டிஃபென்ஸாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி. சொல்றது நீங்க கேட்டீங்க ஏன்னு. அது சொல்றேன், அவங்க யாரையும் கூப்பிடல, அவங்க ஓய்வுல இருந்தாங்க. ஒரே கட்டமா தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சது பிறகு முதலமைச்சர் போகிறார். அவர் போறத நீங்க தேர்தல் முடியாம ஏன் அவர் கேக்குறாருல, சுகுணா சொன்னார்ல 1ஆம் தேதிக்கு அப்புறம் போனா என்ன? இப்ப தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகுதானே போறாரு. 1ஆம் தேதி வாக்குப்பதிவு இருக்கு. பரப்புரை முடிந்தவன தானே போறாரு. பரப்புரை நடக்கிறப்ப போய் உட்கார்றாரு. இதுவும் ஒரு வகையான நீங்க பரப்புரை யுக்தி தானே. கண்டிப்பாக இல்லை. அது நீங்க எப்படி இல்லன்னு சொல்றீங்க? அது மற்ற கட்சிகள் அப்படி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் நல்லது கேளுங்க. எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நடத்தினாரு அண்ணாமலை, அதுவும் தோல்வியில் முடிஞ்சதுன்னாரு. அது ஏன் நீங்க கேட்கவே இல்லையே? அது ஏன் தோல்வி? யார் முடிவு செஞ்சா? இவர் தான் முடிவு பண்ண போறாரு. நான் தான் கேட்டேன். இங்க இருங்க, அவர் நீங்க தப்பா சொல்றீங்க. தொடர்ச்சியாக நடந்தது அந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்க என்ன சார்ஜ் பண்ணீங்க? நான் சொன்னதுக்கு நீங்க போய் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நக்கல் சிரிப்பும் சிரிச்சீங்க. அதுக்கு நான் அந்த கேள்வி கேட்டவுனே அவர் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ்ல ரியாக்ட் பண்ணீங்க. சரின்னு நானும் அமைதியா விட்டேன். அவர் அதுக்கும் ஆன்சர் பண்ணாரு. இல்ல, அவர் ஆன்சர் பண்ணாரு. என்னால இறுக்கமான சிலையாக இருக்க முடியாது. நீங்க எப்படி அத தோல்வின்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேட்டது நான். வேல் யாத்திரை கேட்டீங்க. வேல் யாத்திரைக்கு தான் அதை தொடர்ந்தது அவர் சொன்னார். வேல் யாத்திரைக்கு அவர் சொன்னாரு,
நான் வந்து அவருக்கு அதற்கு என் முகக்குறிப்புல உணர்த்தினேன், நீங்களும் அது கேள்வி கேட்டீங்க, எதுவுமே பொய் இல்ல. நான் என்ன சொல்றேன், என்னால சிலையாக இருக்க முடியும், உணர்வுள்ள ஒரு மனிதன் ஒரு சொல்ல எப்படி அவரை பாதிக்கும் நினைக்கிறீங்க? நீங்க நான் உங்களுடைய அழைப்பின் பேர்ல இங்க ஒரு விருந்தினரா வந்திருக்கேன், முகஅசைவு கூட காட்டாம உட்காரணுமா? நீங்க பேசுறது தவறுமா? நீங்க பேசுறது தவறு. அவர் பேசும்போது இடைமறித்து நீங்க என்ன பேசவே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டுமே தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மேல தான் நீங்க சார்ஜ் வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க இந்த டிபேட்ல இதுக்கு ஆன்சர் பண்ண போறது இல்ல. ஒண்ணு என்ன சார்ஜ் பண்ணி டைவர்ட் பண்ணனும், இல்ல அவங்க யாருக்காவது சார்ஜ் பண்ணி டைவர்ட் தவறுன்றீங்க. என்னோட இதுல என்ன தவறுங்கறீங்க? நீங்க வந்து அப்ப நீங்க அலட்சியமா ஒரு சிரிப்பு சிரிச்சீங்க. அத தாண்டி தான் அவர் ஆன்சர் பண்ணாரு. இல்லங்கற நீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க. முகபாவத்துல ஒரு சிரிப்பு நீங்க போய் பாருங்க. நான் சரி அவரே நிதர்சனமா ஆன்சர் பண்ணும்போது நம்ம போய் குறுக்கிட வேணும்னு நான் அமைதியா இருந்தேன். இப்ப நீங்க பேசுறதுக்கு அவங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பு வழங்குறாங்கன்னு அர்த்தம். இத கடந்து போறேன். அடுத்து சொன்னாரு வேல் யாத்திரையும் தோல்வியில முடிஞ்சது, அதுக்கப்புறம் எண்மண் மக்கள் யாத்திரையும் தோல்வியில முடிஞ்சது, அவங்க எல்லாமே தோல்வியில முடிஞ்சதுன்னு ஒரு கட்டமைப்புல போய்கிட்டே இருக்காரு அவரு. இதெல்லாம் முடிவு பண்றது யாரு? நீ இப்ப இத கேக்குறீங்க இல்லையா, நீங்க தோல்வியில முடிஞ்சதுன்னு எப்படி முடிவு பண்றீங்க? உதாரணம் சொல்றாரு, அந்த வேல் யாத்திரையை தலைமையேற்று நடத்திய முருகன் பெயரை கொண்ட இன்றைய மத்திய இணையமைச்சராக இருக்கிற திரு எல் முருகனே அவருடைய தொகுதியில அவர் தோற்று போனார் அப்படிங்கறத தான் அவர் உதாரணமா சொல்றாரு. நான் சொல்றேன், தோல்விங்கிறது தேர்தல்ல வர்றது. இப்ப ஜெயலலிதா 38 ஜெயிக்கலையா, இவங்க 38 தோக்கலையா, மறுபடியும் இவங்க 39 ஜெயிக்கலையா தோக்கலையா, இதெல்லாம் என்னமா கட்சிக்கு ஒரு வெற்றியும் தோல்வி. ஆனா ஒரு நிமிஷம், அவங்க என்ன நாங்களும் அவங்க தான் பேசுறோம். நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடவே இல்லை. ஆமா, அதனால நான் என்ன சொல்றேன், மிக தெளிவாக நான் சொல்றேன், அவர் வெற்றி பெறவில்லை என்றால் நாங்க அடித்தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பூஜ்ஜியத்திலிருந்து எங்க ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை ராஜ்யத்தையே உருவாக்குங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இங்க ஒரு கட்டமைப்பு வேணும். எங்க சித்தாந்தம் கேள்விக்கு டிபேட்டுக்கு வந்துருவோம். நீங்க பேசுறது ஜெனரல் டாபிக். நம்ம டிபேட்டுக்கு படி பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் இப்படி போய் உட்கார்ந்தா பிஜேபி பேசாம பாத்துக்கிட்டு இருக்குமா? இப்ப நாளைக்கே ராகுல் போய் ஒரு சர்ச்சில் உட்கார்றாரு, நான் 24 hours மாஸ் அப்படி ஒரு சாத்தியம் இல்லை. ஆனா ராகுல் காந்தியோ இல்ல மம்தா பானர்ஜியோ அவங்க போய் இன்னொரு குகையில உட்கார்றாங்க, இல்ல இன்னொரு சர்ச்சில் உட்கார்றாங்க, மசூதியில உட்கார்றாங்க, இது பௌத்த தேவாலயங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமா, நல்லது, நாட்டுக்கு நல்லது நடக்கும், செய்யட்டும் அவங்க. ஆனா ஒரு விஷயம், அதை ஏன் எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நமக்குள்ள இருக்க புரிதலே இதுதான். அதாவது ஒரு இறை நம்பிக்கைங்கிறது ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது மொத்தம் அவருடைய இது. ஒரு அரசு பொறுப்பில் இருக்க மோடி அவர்கள் இருக்கிறார், அவருக்கு இறை நம்பிக்கை இருக்கு என்றால் அந்த இறை நம்பிக்கை நீங்க சொல்றது வந்து அது அந்த தனி மனிதனுக்கா அந்த அரசுக்கா? அவர் நடத்துகிற அரசுல வந்து நம்ம எந்த பாகுபாடும் இல்லாம இறை நம்பிக்கை அற்றதாக இருக்கலாம். ஆனா நம்ம போட்டு குழப்பிக்கிறது என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல இது அரசுக்கா தனி மனிதனுக்கா? பிரதமருடைய பரப்புரைகளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்களே. நாங்க வந்து ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டோம், அன்னைக்கு அவங்க ராமர் கோயிலுக்கு வரல, இமாச்சலுக்கு போனாங்க, பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியுங்கிறார். அவங்க கூப்பிட்டனைக்கே வந்து அந்த சாமியை பார்க்கணும்னு என்ன இது இருக்கு? அப்ப அது யார் தனி மனித இதுல தலையிடலையா? நீங்க அத தேர்தல் பரப்புரையில சொல்றீங்களே. அதாவது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. அதாவது எங்களுடைய கூறுகள்ல எனக்கு வந்து இப்ப சிறுபான்மை தாக்குதல்னு சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லுங்க. அதாவது இப்ப என்ன பாத்தீங்கன்னா, தேசிய அளவு கட்சியா இருக்கிறது பாஜக ஒன்று தான் இருக்கு இந்தியாவில். மற்றதெல்லாம் காணாமல் போய்விட்டது. காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் சொன்னீங்களே, ஆனா இது வரைக்கும் கடைசி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ என்ன எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா சகோதரி, நீங்களும் நாங்களும் ஒரு தனிப்பட்ட பேட்டியா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கருத்தை முழுசா உள்வாங்கிட்டு நீங்க ஒவ்வொரு வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்னால என் கருத்தை பதிவு செய்ய முடியாது. அதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்க கேள்வி எதிர்கொள்ள நான் ஆவலா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல கேள்விகள் இருக்கு. உங்க கேள்விகள் மூலமா எங்க கருத்தாக்கம் இன்னும் வலுப்படும். அதனால நான் சொல்லிடுறேன் எங்க கருத்தை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். நீங்கள் ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கங்கிறது இதையும் தாண்டி சிறுபான்மையினர் குறித்த பேச்சுக்கள், ஒரு எருமை மாடு, தங்கத்தாலி, இந்த மாதிரி எல்லாமே வரிசையாக சொல்லுவீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்கன்னு. அதாவது எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் எங்கள் கட்சியின் தலைவர், வல்லமைமிக்க ஒரு தலைவர். நான் சொல்லியே ஆகணும், நம்முடைய பாரத பிரதமர், நம்மளுடைய பாரத பிரதமர் எங்களுடைய வல்லமைமிக்க தலைவர். அவருக்கு வந்து தன் வலியும் துணை வலியும் பார்க்கறத விட மாற்றான் வலியும் தூக்கி கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய அளவீடு அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதிரியோட அறிக்கைகளை பார்த்து, அவங்களுடைய செயல்திறன்களை பார்த்து, அவர்களுடைய வாக்கு வங்கி எங்க இருக்குன்னு பார்த்து அங்க அடிக்கணும். அதுக்கான துல்லியமான திட்டமிடல் செஞ்சு மாற்றான் வலியை அவர் என்ன இருக்குன்னா வெளிப்படுத்துகிறார், ஒரு விழிப்புணர்வை ஊட்டுகிறார். இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இதை நோக்கித்தான் போறாங்க. அவர் சொன்னது வந்து MBA செக்ஷன் ஏல வந்து
வெஸ்ட் பெங்காலோட உச்ச நீதிமன்றம் கண்டிச்சது இல்லையா, இந்த மாதிரி ஒரு 72 சிறுபான்மையின சாதிகளை சேர்த்தது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு அதுதான் நானும் வரேன். அதுக்குள்ள வந்து நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க, அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வியவே கேட்கிறேன். வெஸ்ட் பெங்கால சொன்னீங்க, உச்ச நீதிமன்றத்தை சொன்னீங்க. இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துல கல்கத்தால ஓபிசி இடங்களை வந்து நீக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்தந்த சாதிகளை எல்லாம் ஓபிசிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி மம்தா பானர்ஜி அரசு அங்க வந்து உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் போய் செஞ்சிருக்கிறீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஓபிசிகளுடைய இடஒதுக்கீடு எல்லாம் தூக்கிடுவாங்க, இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்கன்னு தானே பரப்புரை பண்றீங்க. அவங்க ஏன் போய் உயர் நீதிமன்றத்துல போடுறாங்க வழக்கு? ரொம்ப சிறப்பு. என்னுடைய கேள்விக்கான பதில நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு அதே இதுக்கு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் வலுப்படுத்துகிறீர்கள் என்னோட பேச்சு. அதாவது முதல்ல அந்த உயர் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, இதுக்கப்புறம் அவங்க உச்ச நீதிமன்றத்தை அந்த ரிவோக் பண்றதுக்காக போக வேண்டும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செய்வதற்கு. அதுல கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் தலையிடாது, ஏன்னா அதுல அத்தனை சட்ட நியாயங்கள் இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்கப்ப அவங்க மேல்முறையீட்டுக்கு மனுதான் வந்திருக்காங்களே தவிர அது ஒன்றும் தீர்ப்பு இல்லை. இதுவரைக்கும் அந்த அந்த 2 ஆண்டுகளாக போடப்பட்ட ரிசர்வேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. இது நடந்துரும் தான் அவர் பேசினாரு. இது நடந்துரும் தான் அவர் பேசினாரு. இப்ப 10 வருஷத்துல எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்? நம்ம அதெல்லாம் பேச பொருளே ஆகல. இப்ப கூட தியானத்தை பத்தி பேச வேண்டிய நேரத்துல ஓபிசி பேசணும். நல்ல விஷயம் தான், ஓபிசி பேச வேண்டிய விஷயம் தான் இடஒதுக்கீடு. கண்டிப்பா. அப்ப இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள்ல என்டிஏ கவர்மெண்ட்ல பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து எவ்வளவு ஓபிசி இடஒதுக்கீடு போயிருக்கு? அதாவது இதை சொல்றதுக்கு எங்களுக்கு தான், எங்க ஆட்சியில தான் ஓபிசில அதிகமான எம்பிக்கள், ஓபிசில அதிகமான அமைச்சர்கள். நான் கேட்டது இடஒதுக்கீடு. எம்பி பாருங்க, நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். எங்க ஆட்சியில என்ன செஞ்சிருக்கோம்னா, மற்ற கட்சிகளும் மற்றவங்களும் வாயில தான் பேசுறாங்க, செயல் வடிவமே கொடுக்கல. இன்னைக்கு ஓபிசி என்ற ஒரு விழிப்புணர்வை ஊட்டி கொண்டிருப்பதே எங்க அரசு தான். அதுல இருந்து தான் எல்லாமே ஒவ்வொரு தீர்வுகளும் வந்து தேர்தல் பரப்புரையில சொல்லலாம். ஆனால் டேட்டால சொல்லுங்க. டேட்டால 10 வருஷத்துல இவ்வளவு ரிசர்வேஷன்ல ஓபிசிக்கு கொடுத்திருக்கோம், எஸ்சிக்கு கொடுத்திருக்கோம், மத்திய அரசு அலுவலகங்கள்ல கண்டிப்பா இதன் பேர்ல ஒரு சர்ச்சை வைப்போம். இன்னைக்கு நம்ம பேசு பொருளுக்கு வந்துடுறோம். இதன் பேர்ல கண்டிப்பா நான் ஆவலோட இருக்கேன், உங்களுக்கு வந்து எல்லா தரவுகளோடையும் புள்ளி விவரங்கள் தர தயாராக இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 7 ராகுல் எல்லா இடத்துலயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க இனிமேல் டேட்டா தேடவே தேவையில்லை. ராகுல வந்து நாங்க வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா அவரை விட மிகச்சிறந்த எங்களுடைய பலம் யாருமே இல்லை. அவர் எவ்வளவு நாள் அங்க தலைமையா இருக்காரோ அவ்வளவு பலம் எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒற்றை மனிதர் அவர் தான். அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய தலைவர் அவர்கள் 7 கட்ட தேர்தலுக்கு பிறகு இப்போது அவர் ஒரு அமைதியை நோக்கி, ஒரு வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் உலகம் முழுக்க சுற்றி கொண்டு வந்த பிறகு இந்த பாறையில் உட்கார்ந்து தான் 3 நாள் அமைதி தேடினார். போன முறை இமயமலைக்கு சென்றவர் இன்ற முறை குமரிமுனைக்கு வர்றார். அவருடைய தன் செயல்பாடுகளால தான் இந்தியன் என்பதும், தமிழகம் கூட தன்னுடைய சொந்த பூமி என்பதும் உறுதி செய்யறதுல தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் ஏன் நமக்குள்ள பேசு பொருளா புரியல. நம்ம தமிழ் என் கேள்வி, அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் கேட்கறது, நம்ம பாரத பிரதமர் தமிழகம் வந்து ஒரு விவேகானந்தர் வந்தார், கல்கத்தால இருந்து இங்க வந்தார், அங்கேயும் கடல் இல்லையா பாறை இல்லையா, ஏன் இங்க வந்தார் நம்ம கேட்கல. அதன் மூலமா எவ்வளவு பெரிய பெருமைகள் தமிழகத்துக்கு கிடைச்சது. அதே மாதிரி இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வரும்போது அதை ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் பயப்படுறாங்க, ஏன் தவிக்கிறாங்க? அவர் வந்தா அவர் இங்க தமிழகத்தின் தலைவராக அமலில் இருக்கும் பொழுது அவர் வருகிறார்ங்கிறது, தமிழகம் கொண்டாடப்படும் தலைவராக மாறி விடுவாரோ என்று இங்க இருக்கிற திராவிட சிந்தனையாளர்கள். சரி, அவரை தமிழர்கள் கொண்டாடணும்னா அப்புறம் ஏன் போய் ஒடிசாவில் அப்படி பேசணும்? அது கேட்டீங்க. ஒரிசால வந்து அவர் என்ன பேசினார்? அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, இது எந்த யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் ஒரு குறிப்பிட்ட நபர் திருடி விட்டு, ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு பொருளை வங்கியிலேருந்து திருடி விட்டு கொண்டு போய் கோபாலபுரத்தில் ஒளிஞ்சிருக்காருன்னா அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் திருடர்கள் என்ற அர்த்தம். திருடி கொண்டு போன நபர் தேர்வு செய்யற தேர்வு கூட என்ன தெருவாக இருக்கிறதுங்கிறத வைத்தே மக்கள் நீங்க சொல்ற உதாரணத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு போலீசால் காவல்துறையால் தேடப்படும் ஒரு திருடன் அங்க இருக்கும்போது இல்ல அண்ணா, நான் பேசணும் வரேன், பேசி முடிச்சோன்னு வரேன். நீங்க ஏன் பண்றீங்க? அவங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். அண்ணா ஒரு நிமிஷம், நான் சொல்றதுக்கு நான் பேசுறது என்ன பேசணும்ன்ற முடிவு நீங்க எடுக்க கூடாதுன்னா, நான் பேசுறது என்னங்கிற முடிவு நான் எடுக்கணும்.
அதான் இருங்க, சொல்றேன். அதை நீங்க எடுக்க கூடாது. இல்ல, நீங்க ஸ்ரீகாந்த் என்னோட கருணேஷ், spokesperson ஸ்ரீகாந்த் கிடையாது. கருணேஷ், நான் எனக்கு என் ஸ்ரீகாந்த், கருத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு இந்த ஸ்ரீகாந்த், களத்துல. ஸ்ரீகாந்த், இந்த களத்துல என் கருத்தை சொல்ல எனக்கு நான் உரிமை சொல்றேன், இருக்கு. அக்கறை காலத்துல உங்களுக்கு ஒழிஞ்சுக்கலாம் உரிமை இல்லை, நீங்க யாரும் கிடையாது. சொல்லல. சங்கர மடத்துல ஒழிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை நீங்க அட, சொல்லுங்க. ஏங்க, நீங்க சங்கர மடத்துல ஒழிஞ்சுக்கலாம் நான் கேக்குறேன். நான் என்ன பேச வேண்டும் என்பதை நீங்க தான் நான் தான் முடிவு ஸ்ரீகாந்த், பேசிட்டு தான் இருக்கீங்க. ஸ்ரீகாந்த், பேசுங்க. உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸ்ரீகாந்த், பேசுங்க. உங்க வேலையை அவருக்கு சொல்லுங்க. உரிமை இருக்கு. ஏங்க, அவருக்கு என்ன உரிமை சொல்ல, ஒரு இருக்கு. நிமிஷம். அவரையும் இங்க அவர் விவாதத்துக்கு அவர் வரணும். நெறியாளர் சொல்லுங்க. நெறியாளர் சொல்லிட்டு நான் பேசுறேன். சங்கர அவர் மடத்துல யாரு ஒழிஞ்சுக்கலாம் நான் பேசுறது? திருடா அவரை அப்படின்னா என்ன குறிப்பிட்டாரு. பண்ணுவாங்க? நான் அதை அவரும் நெறியாளை பண்ணிட்டேன். அழைப்பின் நீங்க பேர்ல சொல்ற- வந்திருக்கிறார். நீங்க வந்து நானும் அழைப்பின் பேர்ல நீங்க வந்திருக்கேன். subject நான் என்ன வரல. பேசணும் நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்ட இங்க கேள்விக்கு பாருங்க, பதில் நான் சொல்றேன். கேட்கறதுக்கு மட்டும் அவர் என்ன சொல்றாரு? திருடிட்டு போய் தமிழகத்தில் சங்கர மடத்துல பாருங்க, ஒழிஞ்சிட்டான், தமிழகத்தில் மயிலாப்பூர்ல ஒழிஞ்சிட்டான், அதான் அக்ரஹாரத்துல நான் ஒழிஞ்சிட்டான். சொல்ற உதாரணத்தை அது யாரு? கேட்க ஏன் நீங்க ஏன் உங்க கருத்தை பயப்படுறீங்க? சொல்லுங்க, நான் என் கருத்தை சொல்றேன். ஏன் என்ன இருக்கு? தவிக்கிறீங்க? சரி, வள்ளி ஏன் அரசு பயப்படுறீங்க? சொல்லிட்டாரு. சொல்லுங்க. நான் சொல்றேன். பயம் ஒருத்தர் வந்து ஒளிந்து சிறுத்தைகளுக்கு கொண்டார் எப்பவுமே என்றால் இருந்ததுங்க. சொல்லே பொறுக்க முடியலையே உங்களுக்கு. நீங்க எப்படி கேட்பீங்க கருத்துல இருக்க உண்மையை? கருத்து கூட அங்க அபத்தமா இருக்கிறவங்க இருந்தா திருடர்களான்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன். திருடர்கள்னு சொன்னேனா? திருடர்களான்னு கேட்கிறேன். அப்படி அப்படி சொன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சாவி உதாரணம் இருக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க நிறைய சரி, பேசிட்டோம். தமிழ்நாட்டுல சாவி இருக்கு என்றால் PK பாண்டியனை அந்த பேச மாநில வேண்டியதானே? மக்களுக்கு ஏன் நன்றாக தமிழர்கள் எங்களை தெரியும். எல்லாத்தையும் பேசணும்? தமிழ்நாட்டில் இல்ல, சாவி கருணேசையும் இருக்கிறது. சேர்த்து தானே அது? ஸ்ரீகாந்த் உங்களுக்கு தமிழர் தானே? ஒரு செய்தியாளர் உங்களுக்கு தெரியல அது யாரை குறிக்குதுன்னு? இல்லங்க, நீங்க அந்த- PK பாண்டியனா பாண்டியனை குறிப்பிட்டு பேசணும். அதுதாங்க அது அந்த ஏங்க மாநில தமிழ்நாடுன்னு மக்களுக்கு பேசி புரியும். தமிழர்கள் அதுதான் பேச்சின் பேசணும்? சுவை, அதுதான் அப்ப அதை ஆற்றல், பேசணும். அதுதான் மறைபொருள். ஆனா இங்க வந்து தியானம் அதுதான் இருக்கணும். மறைபொருள். ஒரு தமிழர் ஆளலாமான்னு அங்க கேட்கணும். அப்படியெல்லாம் இங்க வந்து கிடையாது. தியானம் அதுக்கு தான் இந்த இருக்கணும். அழகான உதாரணம் சொன்னேன். அதனால தமிழர் ஆளலாமான்னா அந்த ஆளக்கூடாதா? சாவி எங்க தமிழர் ஆளலாம், கண்டிப்பாக ஆள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள வேண்டும். வேட்டி சுகுணா, கட்ட தமிழன் குறிக்கிட்டீங்க. பிரதமராக வர வேண்டும். மாற்று கருத்தே இல்லை. நானும் ஆசைப்படுகிறேன். சுகுணா, குறிக்கிட்டீங்க. ஆனா அந்த இடத்துல எங்க 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 கட்சியில வந்து நீங்க அந்த answer-ஏ மண்ணின் சொல்லல. மைந்தன் இருக்கிறார். நீங்க அதை சொல்லவே இல்ல. ஆன்சருக்கே வரல. இல்ல எங்க எல்லாம் வந்து மண்ணின் நீங்க மைந்தர் phrases, இருக்கிறார். superlative நான் phrases நேரடியா மட்டும் தான் சொல்றேன் சொல்றீங்க. உங்களுக்கு. என்ன ஆன்சர் சொல்லுங்க. இங்க கேட்க உங்களுக்கு பொறுமை இல்ல. பொறுமைலாம் இல்லாம இல்ல. உங்களுக்கு பொறுமை நான் இல்ல. பொறுமையோட என் தான் பதிலை உட்கார்ந்து உள்வாங்கிக் கேட்டுட்டு கொள்ளும் பொறுமை உங்களுக்கு இல்லை. அதுதான் இருக்கேன். உண்மை. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். எல்லாவற்றுக்குமே வந்து எதிர்வினை பண்ணிக்கிட்டே இருந்தால் முழுக்க அந்த விவாதம் முழுக்க அவரை மையப்படுத்தி தான் போகும். நான் அந்த ஒரு சில கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த ஓய்வுங்கிறதுக்கும் தியானத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. மு.க. ஸ்டாலின் இப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானலில் ஓய்வு எடுக்க போனார் அப்படிங்கிறது அவருடைய தேர்தல் பணிகள் முடிந்து ஓய்வு எடுப்பதுங்கிறது வேற. இவர் தியானம் பண்ண வர்றாரு. தியானம் என்பது ஓய்வு அப்படின்னு ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா உண்மையிலேயே ஆன்மீகம் பற்றி அவருடைய புரிதல் குறைபாடு உடையது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தியானமும் ஓய்வும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தியானம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஆன்மீகம் பற்றி தெரிஞ்சு அவருக்கு வந்து இல்ல, அவர் ஆன்மீக நீங்க எல்லாத்துக்கும் பேசக்கூடாதுன்னு நீங்க பதில் சொன்னீங்க. சொல்லுங்க. நீங்க நீங்க பேசினா எப்படி எப்படி சார்? ஸ்ரீகாந்த்ங்கிற பேரை என்ன குறிப்பிட்டு பேசுறீங்க? ஸ்ரீகாந்த் உங்களை தான் இல்லை. பத்தி பேசுறாரு. நீங்க ஆனா பேசுறது அவர் தான் பேசுறேன். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் பேசுங்க. அவருக்கு தியானம் தெரியாது, இவருக்கு இல்ல, ஓய்வு நீங்க- தெரியாது. நீங்க இவர் அப்புறம் ஓய்வின்றி பேசுங்க. நீங்க உழைப்பவர். அப்புறம் பேசுங்க. அவர் பேசி முடிக்கட்டும். இவர் அவரை நீங்க ஓய்வின்றி சொன்னீங்கல்ல, உழைக்கிறார், அவ்வளவு ஓய்வு கராரா தேடுகிறார். சார் சொன்னீங்கல்ல. நீங்க தான் சார் அவர் சொன்னீங்க. குறிப்பிட்டதுக்கும் ரெண்டையும் கராரா கம்பேர் பண்ணி சொன்னீங்கல்ல. அவர் என்ன- ஓய்வுக்கு போயிருக்காரு, தியானத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரியலங்கிறத இருங்க, நீங்க ரெஃபர் நீங்க பண்றீங்க. குறிக்கிடாதீங்க. நீங்க தாராளமா அவர் பேசுங்க. அவர் பேசிரட்டும், நீங்க குறிக்கிடாதீங்க. ஸ்ரீகாந்துக்கு தெரியலங்கிறாரு இல்ல ஒரு இல்ல, விஷயம். நீங்க அப்ப அதுக்கு நீங்க உங்களுக்கு டர்ன் வரும்போது பதில் சொல்லுங்க. சரிங்க. நீங்க கூட தான் சுகுணாவுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து வேல் யாத்திரை பற்றி நான் சொன்னேன். வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரைங்கிற பேரே குறிப்பிடல நான். நீங்க வேணா வந்து பேசி அந்த இதை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியல. வேல் அவர் வந்து யாத்திரையை மட்டும் தான் நீங்க சுட்டி நான் சொன்னது அந்த திருக்கோயிலூர் மதமாற்றம் இருக்கிற விஷயத்தை ஒரு சிறுமி வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது வந்து மதமாற்றத்தால் நடந்ததுன்னு அண்ணாமலை கையில் எடுத்தார். அது தோல்வி அடைந்தது. தோல்வி அடைந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் அதை பற்றி எந்தவித அவங்க உண்மையறியும் குழுவெல்லாம் வந்தாங்க. அது பெருசாக எடுபடலை. அதை பற்றின பேச்சே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா அந்த ஓபிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம கிளாரிஃபிகேஷனுக்கு வரணும். வந்து ஓபிசி வந்து இப்போ இஸ்லாமியர்களே ஓபிசிக்குள்ளே சேர்க்கணுமா அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் இப்படியான தீர்ப்புகள் வந்தாலுமே கூட இப்போ ஆந்திராவில் ஓபிசியை சேர்த்து இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்த பொழுது அது வந்து ஓபிசி பட்டியலுக்குள்ளே முஸ்லீம்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆந்திராவில் தீர்ப்பரவில்லை. ரெண்டு காரணத்தில் தான் அந்த இடஒதுக்கீடுங்கிறது ரத்து செய்யப்பட்டது. ஒன்று என்னென்னா ஓபிசி ஆணையத்தோட கலந்து கொண்டு வரல. இரண்டாவது வந்து அந்த 50% அதிகமாக போனது அப்படிங்கிறது தான். ஆனால் மோடி தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு பற்றி பேசும்போதெல்லாம் தவறான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒன்றும் அடிப்படையில் மத அடிப்படையான இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். வந்து எங்கே அம்பேத்கர் மத அடிப்படை இடஒதுக்கீடு வேணாம்னு சொன்னார்னு சொல்லி மோடியை வந்து எடுத்துக்காட்ட சொல்லுங்க, அல்லது பிஜேபிக்காரங்க யாரையாவது எடுத்துக்காட்ட சொல்லுங்க. அம்பேத்கர் பௌத்தர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தான் சொன்னவர். இரண்டாவதாக பார்த்தோம்னு சொன்னோம்னா வந்து ஓபிசி இடஒதுக்கீடுங்கிறது வந்து இந்து ஓபிசி அப்படின்னு பார்த்தாலுமே கூட இதில் மத்திய அமைச்சர் அலுவலகத்தினுடைய பிரதமர் அலுவலகம் உட்பட 90 செக்ரட்டரியில் 3 செக்ரட்டரி தான் இருக்காங்கிறத ராகுல் தொடர்ச்சியாக சொல்கிறார். 14 மத்திய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் ஓபிசி பேராசிரியர்கள் 4% தான் இருக்காங்க. நீங்கள் ஐஐடி ஐஎம்லாம் எடுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓபிசி ரிசர்வேஷன் வந்து
10 ஆண்டுகள் நிரப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் இருந்து பழைய இன்னும் சொல்லப்போனால் பிஜி இங்கே மருத்துவ படிப்புக்கு ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து மத்திய அரசு. அதுக்கு எதிராக வழக்கு போட்டது வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வழக்கு